ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் இல்லத்தரசி சேனல். இப்போ நம்ம இந்த பொங்கலுக்கு என்ன பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் பொரியல் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரட்டல் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான முறையில் நம்ம செய்யலாம். இந்த கத்திரிக்காய் பிரட்டல் உங்களுக்கு இந்த பொங்கலுக்கு நல்ல ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது எளிமையான முறையில் எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். கத்திரிக்காய் பிரட்டல் பார்த்தீங்கன்னா நீங்கள் பொங்கலுக்கு நல்லாவே இருக்கும், இந்த தொட்டுன்னு நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ என்னென்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பெரிய கத்திரிக்காய் எடுத்து நீள வாக்கில் நறுக்கிங்க. ஒரு பெரிய தக்காளி நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். 7-8 பல் பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புளி, கொஞ்சம் ஜீரகம், மிளகு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நாம் அடுப்பை பற்ற வச்சு வானலை வைக்கிறோம். வானல் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆக பார்த்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும், வெயிட் பண்ணுங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச 2 மிளகு, கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து நல்லா சின்ன ஜீரகம் நல்லா பொரியட்டுங்க. நம்ம நல்லா இடித்து வச்சுருக்கிற 7-8 பல் பூண்டு இருக்குது, அதையும் நல்லா கூட சேர்த்து வதக்கிக்குங்க. நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரட்டும் வெங்காயம். கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. நறுக்கி வச்சிருக்கிற ஒரு தக்காளியை சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா வதங்கட்டுங்க. அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்குங்க. தண்ணி நல்லா வடிகட்டிட்டு எடுத்து போடுங்க. கத்திரிக்காயை நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் நல்லா தடவி விட்டுக்கிட்டே இருங்க. கத்திரிக்காயோட மேல் தோல் நல்லா கலர் மாறுற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருங்க. கத்திரிக்காய் வதங்கிடுச்சா இல்லையான்னு பார்க்கறதுக்கு அது தோலை பார்த்தாலே தெரியும். கலர் நல்லா மாறி வரும். விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. நார்மலாக நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற மிளகாய் தூளை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய ஒரு கத்திரிக்காய் நல்லா மூழ்கி மேலே மிதங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. கத்திரிக்காய் நல்லா மிதக்கணும், அந்த அளவுக்கு மேலே எழும்பி வர அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு
கிண்டி விடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. தொழைக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் வெந்ததும் ஓரளவுக்கு நல்லா சுண்டி வந்திருக்கு. அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருந்த புளி கரைசலை கரைச்சி ஊற்றிக்குங்க. நல்லா கிண்டி விடுங்க. கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. தண்ணியும் நல்லா சுண்டி இருக்கு. ரொம்ப ட்ரை ஆகாமல் ஓரளவுக்கு தண்ணி அதில் இருக்கும்போதே எடுத்து பரிமாறலாம். சுட சுட கத்திரிக்காய் பிரட்டல் ரெடி. நன்றி.